வணக்கம் நண்பா, நான் உங்கள் திலக். இன்னைக்கு நம்ம WPS Office ரைட் டுட்டோரியல்ல பார்க்க போகிற டாபிக் இதோ. நண்பா, இது வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓவர்வியூ பார்ப்போம். மேலே இருக்க மெனு டேபை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஆஸ் அதாவது ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல்ஸும் பார்க்கலாம், அதே நேரத்தில் புது ஃபைல்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட டாக்குமெண்ட்டை பிக்சர் சேவ் பண்ணிக்கலாம், இதுவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மெனு பாரில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஆப்ஷன்ஸ் இன்னும் வேறு இடத்துலையும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன நாக்கு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல், இன்சர்ட், எடிட் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே தான் மேலே இருக்க டேபும் இருக்குது. டாப்பில் இருக்க அதே டேப் தான், ஹாரிசான்டல் டேப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மோர்லெஸ் இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன ஐக்கானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன், சேவ் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து Ctrl+V, Ctrl+P இது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இன்சர்ட் பண்ண வேண்டிய பிக்சர்ஸ், சிம்பிள்ஸ், ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பேஜ் பிரிண்ட் அவுட் பண்ணும்போது என்ன லே அவுட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், உங்களுக்கு பார்டர் வேணுமா வேணாமா, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இங்கே பார்த்துக்கலாம். இது சின்ன ரெஃபரன்ஸ். இன்னும் மேலே எக்ஸ்ட்ரா டேப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுலேயும் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. நம்ம வர பின்னாடி இருக்கிற கிளாஸஸில் கண்டிப்பாக பேசுவோம். இது பார்த்தீங்கன்னா வியூ டேப். ஸோ வியூ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸாக நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, மேலே ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது சைடில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எடிட்டிங்க்கு ஈஸியாக இருக்க. ஸோ ஸ்க்ரோல் ஆப்ஷன் சைடில் இருக்குது, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது பேஜஸை. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ், எத்தனை காலம்ஸ், எத்தனை வேர்ட் டைப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை லெட்டர்ஸ் அங்கே டைப் ஆகிருக்கு, அதெல்லாம் கீழே கவுண்ட்டில் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்பெல் செக் ஆப்ஷன். நீங்கள் தப்பாக ஏதோ எழுதிட்டீங்கன்னா அது ரெட் கலர் கோடு போட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வியூ ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது புக்கு படிக்கிற மாதிரி வியூ பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறது, இல்லைனா வந்து இப்போ வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் பேஜ் அப்படி மாதிரி பார்க்குறது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஐ ப்ரொடெக்ட் ஆப்ஷன். உங்கள் கண்ணுக்கு இந்த லேப்டாப்லேருந்து வர ஒளி வந்து உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லே அவுட் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கலர் ஆகிடும். ஸோ ஒயிட்லேருந்து அதிகமாக லைட் எமிட் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது மாதிரியான கலர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் முடிஞ்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஒயிட் கலரில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு நல்ல ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நண்பா, இன்னைக்கு பார்த்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டெக் தமிழ் டாட்ஸ், கொஞ்சம் தமிழில் சில டெக் பற்றி.